நம்ம சரத்தனோட ஆல் இந்தியா கோஸ்ட் விளாக்ஸில் அவர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜின் பேலஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்களும் அங்கே ஜின்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்ச நேரம் கொஞ்சம் தான், ஆனால் அந்த டயத்துலேயே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த இடத்துல நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு சில ஜின்ல கட்டுப்பாட்டு இவங்க போயிட்டாலும் இந்த ஜின்ல இங்கிருந்து போகாது. அந்த ஜின்ல இங்க இருந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அப்படியே இங்கே தான் தங்கிடுச்சு. இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது த்ரில்லிங் லெவலில் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் எங்கே த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சி நிற்கும்போது படிக்கட்டில் ஏதோ ஒரு உருவம் நடந்து வரத சவுண்டை கேட்டுட்டு நம்ம ராகுல் தமிழன் கேப்சர் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ராகுல் ரொம்ப நேரமா பின்னாடி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனா அப்போதைக்கு நாங்கள் அதை பெருசா எடுத்துக்கல. இந்த இடத்துல நம்ம தான் முதல்ல அந்த ஜின் இப்படி நடந்து வரும்போது நம்மளுக்கே எந்த அளவுக்கு அள்ளு விடுது. அப்போ நேரில் பார்த்தா நம்ம ராகுல் தமிழன் என்ன மாதிரி பதவி இருப்பார். அப்போ அந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை உணர்றாங்க. நம்ம கூட வந்து ஜெகனை காணுமே எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜின் ஜெகனை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்துருக்கு. யாரோ அவனை பின்னாடி இருந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் காலை பிடிச்சி இழுத்துட்டு போனதா ஜெகன் சொல்லிட்டு இருந்தான். என்னதான் ஒரு பக்கம் சீரியஸான சிச்சுவேஷன் போனாலும் இன்னொரு பக்கம் ராகுல் தமிழனை பார்க்கும்போது காமெடி தான் வந்துச்சு. அதுக்கான காரணம் அந்த காலத்தை கட்டினது கரெக்டா? ஈவினிங் அங்கே வர்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணுறாங்க. அதை பார்த்தார மாட்டி அவங்க எல்லாருக்குமே அல்லு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஜின் இவங்களை அட்டாக் பண்ணுறதுனால ராகுலையும் ஜெகனையும் வெளில நிற்க சொல்லிட்டு இவங்க 2 பேர் ரிச்சுவல் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்களுக்கு. விஷயம்